வரலட்சுமி விரதம் உருவான கதை பண்டைய காலத்தில் மகத நாட்டின் குந்தினபுரம் நகரத்தில் சாருமதி என்ற பக்தி மிகுந்த சுமங்கலி வாழ்ந்து வந்தாள். அவளை அவளது குடும்பத்தினர் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் மதித்தனர். ஒரு இரவு மகாலட்சுமி தேவி அவளது கனவில் தோன்றி அருள் கூறினாள். அன்புள்ளவளே, ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் எனும் புனித நாள். அந்நாளில் பக்தியுடன் விரதம் செய்து என்னை வழிபட்டால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உடல் நலம், செல்வம், சௌபாக்கியம் கிடைக்கும். தேவியின் அருள்வாக்கை கேட்ட சாருமதி மறுநாள் வீட்டை தூய்மையாக்கி அழகிய கோலமிட்டு மஞ்சள் பூசப்பட்ட கலசத்தில் நாணயங்கள், மாங்கனி இலைகள், தேங்காய் வைத்து மகாலட்சுமியை அழைத்து பூஜை செய்தாள். பயிர்கள், இனிப்புகள், வடை, கோழுக்கட்டை போன்ற நிவேதனங்களை சமர்ப்பித்து பக்தியுடன் விரதம் மேற்கொண்டாள். அவளது பக்தியின் பலனாக குடும்பம் செழிப்பும் நிம்மதியும் அடைந்தது. இதை கண்ட பிற பெண்களும் அதே விரதத்தை அனுஷ்டித்து தேவியின் அருளை பெற்றனர். அந்த நாளில்